மயிலாடு இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்து, தேவையான ஒரு படம். ராஜமுருகன் வந்து ஜப்பானில் லைட்டாக சறுக்குனாரு, இதில் திருப்பி எந்திரிச்சிட்டாரு. குக்கு மாதிரி, ஜோக்கர் மாதிரி சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தாக தரமான ஒரு படமாக கொடுத்துருக்காரு. சசிகுமார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் அயோத்தியில் அவர் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார் கிளைமேக்ஸில். அந்த மாதிரியான ஒரு மேஜிக் இதில் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஷான்ரானோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சைத்ரா, ஜெயபிரகாஷ், கோபி நாயனார் அவர் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. குரு சோமசுந்தரம் சூப்பராக பண்ணியிருந்தார். மொத்தத்தில் இன்றைக்கி சமூகத்தில் முக்கியமாக இந்தியாவுக்கே பிரச்சனையாக இருக்கிற கிட்னி திருட்டு, அது வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது. அதுவும் திருச்சி வந்து இந்தியாவோட கிட்னி திருட்டோட தலைநகரமாக இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி அழகாக பதிவு பண்ணியிருக்கார். உண்மைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பதிவு பண்ணியிருக்கார் ராஜமுருகன். அவர் இதே மாதிரி நிறைய படங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இல்லை, ரொம்ப சீரியஸாலாம் இல்லை. அவர் ஜோக்கரில் இருக்கிற மாதிரி காமெடியோட கலந்து எங்கேஜிங்காக போகுது படம் ஃபுல்லாகவே. எல்லாரும் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். மியூசிக் சூப்பராக இருக்குது. ஷால்ரானோட சாங்ஸுமே நல்லாயிருக்கு, பிஜிஎம்மும் நல்லாயிருக்கு. அரசியல் களத்தில் பேச முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த படத்தில் தெளிவுபடுத்தி பேசியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் சூப்பராக இருந்தது. உண்மையில அவரோட ஆக்டிங்கை விட ஓப்பனாக சொல்லலாம், அவரை விட இந்த விட நான் அதிகமாக நேசித்தது யாருன்னா ஹீரோயினியோட ஆக்டிங் தான். ஸ்டார்டிங்கை விட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த செகண்ட் ஹாஃபோட விறுவிறுப்பு, அந்த ஒரு சில விஷயங்கள். ஏன்னா படம் முழுக்கவே எங்கூர் சைடு தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி கோவில்பட்டி சைடு அந்த தீப்பெட்டி ஆஃபீஸ் காட்டின விதம், இது எல்லாமே நான் சின்ன வயசில் பார்த்த விதம் தான். ஸோ எனக்கு எல்லாமே ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தில் முதல்ல ஓப்பனாக சொல்லணும்னா, நிறைய அரசியல் பேச முடியாமல் இருந்தவங்களுக்கு இந்த படம் ஒரு அரசியல் பேச வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் 10க்கு 10 கொடுப்பேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது படம். பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு ஆர்ட் ஃபில்ம் ஆங்கிளில் தான் அந்த படம் பார்க்கணும். ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பேஸில் தான் இருக்குது. இன்னொன்று படம் வந்து நிறைய வந்து ரியாலிட்டி பேஸ்டாக வந்து படம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து ஜாஸ்தி வந்து சென்ட்ரல் இதை தான் தாக்கி பேசுகிற மாதிரி தான் படம் டோட்டலாகவே போய்ட்டுருக்கு. ஆனால் வந்து காமிக்கிறது ஃபுல்லாக வந்து மெட்ராஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்மேட்ச் இருந்த படத்தில். சார் படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது சார். இதில் வந்து சசிகுமாரோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது. நியூ ஹீரோயின் போட்டிருக்காங்க, அவங்களோட கேமியோ கரெக்டாக இருக்குது, அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்குது. படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நடக்கிற ஸ்கேம் வந்து மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய அரசியல்வாதி, இந்த மாதிரி பெரிய பணக்காரவங்க அவங்க ஸ்கேம் ஏதாவது பண்ணால் மூடி மறைச்சிடுறாங்க. அதை வந்து வெளியே கொண்டு வரல. அதே மாதிரி இந்த படத்தில் அதை வந்து கரெக்டாக வெளியே கொண்டு வராங்க. அது கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அவங்கள நடிச்சவங்களோட கேமியோவாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தவங்க வந்து திருடுறாங்கன்னா பணக்காரனாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், அது வெளியே காமிக்க மாட்டேன்றாங்க. அது கரெக்டாக கொண்டு வந்து காமிக்கிறாங்க சார். அது நல்லாவே இருக்குது அந்த பாயிண்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். மோஸ்ட்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க, 2K கிட்ஸ்க்கு பிடிக்குமா, குழந்தைங்களுக்கு புரியுமான? இதெல்லாம் பார்க்க வேண்டிய படம். குழந்தைங்களும் பார்க்கலாம், பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து உட்காந்து காமிங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போனால் நமக்கே தெரியாத நம்மளோட ஆர்கன்ஸ் எடுத்து விற்கிறாங்க. அது நிறைய லட்சத்துக்கு நிறைய விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு உட்காந்து சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி படம்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி லவ் படம் அந்த மாதிரி கூட்டு போகிறத விட இந்த மாதிரி சோசியல் படம் வந்து குழந்தைங்க பார்க்கலாம், 2K கிட்ஸ் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் கரெக்டான கேமியோ கொடுத்துருக்காங்க நடிச்சவங்களுக்கு. சசிகுமார் ஆக்டிங் வந்துட்டு வேற லெவல், சூப்பராக நடிச்சிருக்காரு. பார்த்தா சிம்பிளாக நார்மலாக நம்மள மாதிரி தான் இருக்காரு. அந்த செட்டப்பாக இருக்கட்டும், மேக்கப் எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. படத்தை எதிர்பார்த்தெல்லாம் எதிர்பார்க்காம தான் போனது. நல்லா இருக்குது. என்ன ஒன்று படம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நம்ம ஸ்லோ மோஷன் ஒன்று. ரெண்டாவது நமக்கு வளராரை பற்றி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க, அதோட வசனம் ஒன்று. ரெண்டாவது எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் நான் வந்து தவறான விஷயம் தான் இருக்குது. ரெண்டாவது கிட்னி சம்மந்தம் ஏன் நான் சொல்கிறேன்னா, திருச்சியில் வந்து உண்மை நடந்தது. சசிகுமார் நடிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்குது, அவர் நல்லா பண்ணிக்காரு. கதாநாயகியோட நடிப்பு நல்லா இருக்குது. ஜோக்கர் படத்தில் சில காட்சிகள் வந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து நல்லாவே போகுது. அந்த காட்சிகள் ஏன் போகுதுன்னா, ஜோக்கர் படத்துலேயும் குரு சோமசுந்தரம் தான் ஹீரோவை பண்ணியிருப்பார். இந்த திரைப்படத்தில் வந்து மக்கள் குத்து பத்திரிகை சேவை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த காட்சி, அந்த போராட்டம் ஈராட்டம் இதெல்லாம் பண்ணுற தொட்டு நமக்கு அந்த சீன் மாதிரியே நமக்கு வந்து பார்க்குறது மாதிரி. ஆனால் வந்து குரு சோமசுந்தரம் கேரக்டர் வந்து நல்லாயிருக்கு. அவர் ஏன்னா அவர் பண்ணுற எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு படம். ஆனால் வந்து இந்த படம் எல்லா ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மியூசிக் நல்லா இருக்குது சார். ஓப்பனிங் சாங் நல்லா ட்ரெண்டிங்கான சாங், நல்ல பாட்டு இருக்குது. ஓகேங்க. ஓவராலாக சொல்கிறேன் சார், எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகாது. சில ஆடியன்ஸ் செட் ஆகும், சில ஆடியன்ஸ் செட் ஆகும். சில பேர் கிளைமேக்ஸில் வேறு நிறைய பேருக்கு உடம்பாடு இருக்கும், சரியாக காட்டுறேன். ஒரு தடவை பார்க்கலாம் சார்.